1901 வருஷம் ஸ்பெயின் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. கடல் பஞ்சு சேகரிக்க போற மீனவர்கள் அந்த தீவுல கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. அங்க போனா பாறை இடுக்குல ஒரு கப்பல் மூழ்கி போய் உடஞ்சி சிதஞ்சு போன நிலைமையில இருக்கு. இவங்களுக்கு ஷாக்கு. எல்லாரும் போய் அந்த கப்பலை பார்த்தாக்க அது ஒன்று ரீசன்ட் டேஸ்ல கடல்ல மூழ்கின கப்பல் இல்லை. அதை பார்த்தாலே தெரியுது. மேலே துருப்பிடிச்சு போய் பாசி மண்டி போய் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அது மூழ்கி போனது அப்படின்றது தெளிவாக அவங்களுக்கு தெரியுது. ஏற்கனவே அவங்க பல முறை கடல் பஞ்சு எடுக்கிறதுக்காக குதிச்ச கடல் தான். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்க கண்ணில் சிக்கலை இப்போ சிக்கிடுச்சு. எல்லாம் அதிர்ச்சியாக போய் அந்த கப்பலை போய் தேடி பார்த்தாக்க உள்ள ஏராளமான சிலைகள், வெண்கல சிலை, மார்பிள் சிலை, என்னென்னவோ சிலைகள்லாம் இருக்குது. அதை விட முக்கியமாக ஏராளமான தங்கம் உள்ள கொட்டி கிடக்கு. மேலே அதிர்ச்சியாகி கிரீஸ் நாட்டுக்கு தகவல் சொல்ல அவங்க தொல்லியல் அறிஞர்களை அனுப்பி உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வெளில எடுத்துட்டு வந்து ஆய்வு பண்ணாக்க அந்த கப்பல் 2000 வருஷத்துக்கு பழசு. ரோமானியர்கள் காலத்தில் உள்ள மூழ்கின கப்பல் அது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதை விட முக்கியமா உள்ள இருந்து எடுத்த ஒரு வினோதமான உலோக பொருள், பார்க்கறதுக்கு சின்ன பாறை போல பாசி பிடிஞ்சு போய் பச்சை நிறத்தில் இருந்த அந்த உலோக பொருள் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் கண்டுபிடிச்ச முதல் அனலாக் கம்ப்யூட்டர். இப்படி சொல்லும்போது கம்பி கட்டுற கதை போல உங்களுக்கு தோணுது இல்லை? ஆனால் சயின்டிஸ்டுகள் எல்லாரும் இது அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னு தான் வரையறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிவைஸை பயன்படுத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கான் அப்படின்னு விவரிச்சா கேட்கறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. அந்த டிவைஸை இன்னும் பத்திரமா ஏதர்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. அதனுடைய வேலைகள் என்ன, முழுமையா அந்த டிவைஸ் என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த மர்ம உலோக டிவைஸ் பத்தி, எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, பின்னாடி இது எப்படி அழிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் பத்தியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. 1901 வருஷம் கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான ஆண்டிகிட்டேரா அப்படின்ற தீவு பக்கத்தில் தான் இந்த கப்பலை அந்த மீனவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து அந்த வினோதமான உலோக பொருளை வெளில எடுத்தாங்க. அதனால அந்த உலோக பொருளுக்கு ஆண்டிகிட்டேரா மெக்கானிசம் அப்படின்னே பேர். அந்த கப்பல்லேருந்து எடுக்கப்பட்ட எல்லா வகையான சிலைகள், வெண்கல சிலை, மார்பிள் சிலை, இன்னும் விதவிதமான நாணயங்கள், அப்புறம் இந்த வினோதமான உலோக பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தொல்லியல் அறிஞர்கள் விரிவாக ஆய்வு பண்ணுறாங்க. இந்த வினோதமான உலோக பொருளை பொறுத்தவரையிலும் பல நூற்றாண்டுகளாக கடலுக்குள்ளேயே அந்த உப்பு தண்ணியில் ஊறி அது பாசி படிஞ்சு போய் உப்பு படிஞ்சு போய் பார்க்கறதுக்கு பழைய காயலாங்கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு பொருள் போல இருக்குது. அவங்களுடைய கவனத்தை கவரலை. அவங்க கவனமெல்லாம் அந்த நாணயம், சிலை அந்த பக்கமே இருக்குது. இந்த பொருளை பெருசாக யாரும் கண்டுக்கல. இருந்தாலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ளே கடந்தது அப்படின்ற அடிப்படையில் அதை எடுத்து ஓரமாக வச்சிருக்கிறாங்க. இப்படியே போகுது. காலப்போக்கில் அந்த உலோக பொருள் மேலே படிஞ்சிருந்த அந்த உப்பு, பாசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. இந்த நிலைமையில் அந்த மியூசியத்தில் வேலை பார்த்த வலேரியோஸ் ஸ்டைஸ் அப்படின்ற ஒரு தொல்லியல் நிபுணர் ஒரு நாள் இந்த டிவைஸ் எடுத்து பரிசோதிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது தான் அவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உள்ள பொடி பொடியா கிரீஸ்ல எழுத்துகள் எழுதப்பட்டிருக்கு. படிக்க முடியல, எழுத்துகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் பார்க்குறாரு. அதோட சேர்த்து குட்டியா கோடுகள் போல இருக்கு அப்படின்றத நோட்டீஸ் பண்றாரு. அதை விட முக்கியமா அந்த டிவைஸ்க்குள்ள வெண்கல கியர்ஸ் இருக்கு, பிரான்ஸ் கியர்ஸ், குட்டியா கியர்ஸ் இருக்கு. அதை பார்த்து தான் அவர் ஸ்டன் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த டிவைஸ் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எதையெல்லாம் உருவாக்கியிருந்தான், அப்போ எதையெல்லாம் பயன்படுத்தினா, ஈட்டி, அம்பு, மண்பாண்டம், இதைத்தானே அப்போ உள்ள மனுஷன் தயாரிச்சிருந்தான். அதைத்தானே நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா வெண்கல கியர் இருக்கு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது. அதுவும் இப்ப நம்ம யூஸ் பண்றோமே கை கடிகாரம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கியர் மாதிரி கூட இல்ல. ஒன்னோட ஒண்ணு இணைஞ்ச மாதிரி சின்ன கியர்கள் ஏராளமா அந்த உலோக பொருளுக்குள்ள இருக்கு. அதை பார்த்து அவருக்கு அவ்வளவு ஷாக். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல மூழ்கின ஒரு கப்பல்ல கியர் சிஸ்டத்தோட கூடிய ஒரு வெண்கல பொருள் இருக்கு அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சா? இது என்ன மாதிரியான கருவி, இதை எதுக்கு யூஸ் பண்ணாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி எவ்வளவு காலத்துக்கு இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருப்பாங்க, இந்த கருவியை வச்சு என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு இந்த தொல்லியல் நிபுணருக்கு அவ்வளவு குழப்பம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இன்னும் பல பேர் பார்க்குறாங்க. இப்படி ஒரு வெண்கல பொருள்ல கியர் சிஸ்டத்தோட ஒரு டிவைஸ் கப்பல்ல கிடைச்சிருக்கு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கின கப்பல்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த விஷயம் உலக அளவுல இந்த விஷயத்துல ஆர்வம் கொண்ட அறிஞர்கள் மத்தியில் தகவல் பரவி உலகத்தோட பல நாடுகள்லேருந்து இந்த உலோக பொருளை அவ்வளவு ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்த எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை.
இன்னைக்கு நம்ம மெக்கானிக்கல் கிளாக்கை யூஸ் பண்றோம். ஒரு கியர் இன்னொரு கியரை இயக்கும், அதன் மூலமா அது நேரத்தை காட்டும், தேதியை காட்டும், இன்னும் வேற பல விஷயங்களை கூட அதை வச்சு செய்யலாம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி சாத்தியம்? என்னதான் கிரேக்கர்கள் மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் அஸ்ட்ரானமில நாலேஜபிளா இருந்தாங்க அப்படின்னாலும் கூட அந்த அறிவை இப்படி ஒரு மெக்கானிக்கல் டிவைஸா அன்னைக்கே மாத்திருப்பாங்க அப்படின்றத யாராலையும் நம்பவே முடியல. இந்த டிவைஸோட மூளையில சின்னதா ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடியை திருப்பினா சூரியன், புதன், சனி, வியாழன், செவ்வாய் இப்படின்னு எல்லா கோள்களும் வானத்துல எந்த நாள்ல எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்றத அது துல்லியமா சொல்லிடும். ஒரு குறிப்பிட்ட நாளை இந்த டிவைஸ்ல செட் பண்ணா அன்றைய நாள்ல வானத்துல சூரியன் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், சந்திரன் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், என்னைக்கு சந்திர கிரகணம் வரும், என்னைக்கு சூரிய கிரகணம் வரும் அப்படின்றதெல்லாம் அது சொல்லிடும். இந்த இடத்துல தான் விஞ்ஞானிகள் வியந்து போனாங்க. என்னன்னா சந்திரனோட சுற்றுவட்ட பாதை இருக்கு இல்லையா, அது நீள்வட்ட பாதை, அடிக்கடி மாறக்கூடியது, எப்பவும் ஒன்று போலவே இருக்காது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்ச மேத்தமெட்டிஷியன் ஹிப்பார்க்கஸ் அப்படின்னு அறிவியல் சொல்லுது, வரலாறு சொல்லுது. ஆனா அதே தத்துவத்தை இந்த இயந்திரம் கியர் மூலமா ரொம்ப துல்லியமா செஞ்சு காட்டுது. அடுத்தது இது ஒரு கேம் கால்குலேட்டராகவும் இருந்திருக்கு. அதாவது ஒலிம்பிக் போட்டிகள் அங்கதானே ஆரம்பிச்சது, கிரேக்கத்துல தானே ஆரம்பிச்சது. அந்த ஒலிம்பிக் போட்டியை அடுத்து எந்தெந்த ஆண்டுகள்ல நடத்தணும் அப்படின்றத இந்த கருவியை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும். அதுவும் ஏதோ அடுத்த 10-20 வருஷத்துக்கு கிடையாது, அடுத்து வரக்கூடிய எத்தனை நூற்றாண்டுகளுக்கு வேணும்னாலும் எந்த குறிப்பிட்ட வருஷத்துல எந்த குறிப்பிட்ட தேதியில ஒலிம்பிக் போட்டியை நடத்தலாம் அப்படின்றத இந்த டிவைஸை பயன்படுத்தி தெரிஞ்சுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரம் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, பேட்டரி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் வெண்கல கியர் சிஸ்டத்தை உருவாக்கி அதன் மூலமா இவ்வளவு விஷயங்களை காலகாலத்துக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அது இன்னைக்கு ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு சமம். இதுல எலக்ட்ரிசிட்டி கிடையாது, சாஃப்ட்வேர் கிடையாது, கோடிங் கிடையாது, ரேம் கிடையாது. ஆனா ஒரு கால்குலேஷனை மெக்கானிக்கல் கியர்ஸ் மூலம் செஞ்சு முடிக்கக்கூடிய லாஜிக் இதுல இருந்துச்சு. அதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் இதை ஒரு அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த ஆன்டிகிட்டேரா மெக்கானிசத்தை ஓரளவுக்கு மனித அறிவின் மூலமா டீகோட் பண்ணிட்டாலும் கூட அது இன்னமுமே நம்ப முடியாததா தான் விஞ்ஞானிகளுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த இயந்திரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் கட்டான ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா நமக்கு கிடைச்சது வெறுமனே பாதி அளவுக்கான டிவைஸ் தான். இந்த நிலைமையில அதற்கு ஒரு திட்டவட்டமான பதிலை எப்ப அரைவ் பண்றாங்கன்னா அது 2000வது வருஷத்துல கார்டிஃப் யூனிவர்சிட்டியோட பேராசிரியராக இருந்த மைக் ரைட் மற்றும் டோனி பிரீத் அப்படின்ற 2 விஞ்ஞானிகள் இந்த ஆன்டிகிட்டேரா மெக்கானிசத்தை எடுத்து ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா மனித உடலையும் மனித மூளையையும் டீப்பா போய் ஸ்கேன் பண்றதுக்கு நவீன காலத்துல பயன்படுத்துறோம் இல்லையா, சிடி ஸ்கேன். அந்த சிடி ஸ்கேன் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த ஆன்டிகிட்டேரா இயந்திரத்தை ஸ்கேன் பண்றாங்க. அதோட சேர்த்து அதோட உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஸ்கேன் மூலமா எடுத்து அதை வச்சு ஒரு 3D மாடலை உருவாக்குறாங்க. இந்த 3D டெக்னாலஜி வந்த பிறகுதான் இது ரொம்ப எஃபெக்டிவா டீகோட் பண்ண முடிஞ்சுது. அதற்கு பிறகுதான் இந்த இயந்திரம் உள்ளுக்குள்ள எப்படி இயங்கி இருக்க சாத்தியம் உண்டு, அந்த கியர் சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அதே போல இன்னொரு 3D மாடலை உருவாக்கி இதை ஆப்ரேட் பண்ணி பார்த்து ஸோ இதற்கு இப்படிதான் உள்ள ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். மீதி உள்ள டிவைஸை இவங்க 3D மாடல்ல உருவாக்கிட்டாங்க. ஸோ ஒரு முழுமையான டிவைஸை உருவாக்கிட்டாங்க. இந்த டிவைஸோட இந்த பாதி இருக்கிற டிவைஸோட முழுமையான செயல்பாடு என்னங்கிறத இந்த 3D மாடலை பயன்படுத்தி அதன் மூலமா தான் இதனுடைய முழு செயல்பாடுகளையும் அவங்க அரைவ் பண்ணாங்க. அதுல இருந்து கண்டுபிடிச்சது தான் இதுவரைக்கும் இந்த வீடியோல விவரிச்ச விவரங்கள் எல்லாம். இன்னும் அதை மேற்கொண்டு இதை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி ஸ்கேன் எல்லாம் பண்ணி இதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா இந்த ஆன்டிகிட்டேரா இயந்திரத்துக்கு உள்ள குட்டியான கிரேக்க எழுத்துக்கள்ல ஏராளமான வரிகள் எழுதப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா யூசர் மேனுவல். இந்த இயந்திரத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எந்த கியரை திருப்பினா சூரிய கிரகணம் வரும், சந்திர கிரகணம் எப்போ வரும்னு பார்க்கறதுக்கு எந்த கியரை திருப்பணும், கேம் காலண்டர் ஒலிம்பிக் காலண்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு எந்த கியரை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான முழுமையான யூசர் மேனுவலை கிரேக்க மொழியில குட்டி எழுத்துல உள்ளேயே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதையும் இந்த ஆராய்ச்சியில அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த டிவைஸை பத்தி இப்படியெல்லாம் பிரமிப்பா கேள்விப்படும் போது ஆப்வியஸா நம்ம மனசுல இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு டிவைஸ் அன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்படின்னா அது ஏன் காலந்தோறும் கடத்தப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகப்படலை? இதே போன்ற டிவைஸ் ஏன் உலகத்தோட வேற எங்கேயும் கண்டுபிடிக்கப்படலை? இது ஒரே ஒரு டிவைஸ் தான் அன்னைக்கு செஞ்சிருப்பாங்களா? இதை ஒன்று உருவாக்கிட்டாங்கன்னா இதே போல ஏராளமான டிவைஸை உருவாக்கி இருப்பாங்கல்ல. அப்போ
அது வேற வேற பகுதிகளுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கும்ல. அன்றைய காலகட்டத்தில் பயணிகள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது உலகம் முழுக்க நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அப்படி போகும்போது ஒரு நாட்டில் இருந்த அறிவு செல்வத்தை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அப்படிதான் உலக அளவுல பல டெக்னாலஜி பரவணுச்சு, அறிவியல் பரவணுச்சு, பல விஷயங்களும் அப்படிதான் பரவணுச்சு. அப்படின்னா இந்த கருவியையும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போயிருக்கணும் இல்லையா? ஏன் கொண்டு போகல? இதே போன்ற ஒரு டிவைஸை உலகத்தோட வேற எங்கேயும் கண்டுபிடிக்கவே இல்லையே ஏன் அப்படின்ற கேள்வி ஆப்வியஸா பல பேருக்கு எழுந்துச்சு. அதுக்கு விடை அறிவியலாளர்கள்ட்ட இல்ல, மாறா வரலாற்று அறிஞர்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க ஒரு பதிலை கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பண்டைய கிரீஸ் நாட்டில், அதுவும் ஆர்க்கிமிடிஸ் மாதிரியான மிகப்பெரிய அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு தேசத்துல இப்படி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்க சாத்தியம் இருந்துச்சா அப்படின்னா கட்டாயம் இருந்துச்சு. அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்றதுக்கு ஆதாரம் தான் இந்த டிவைஸ். இருந்தாலும் கூட ஏன் அப்படி அழிஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ரோமானியர்கள் கிரீஸ் மேல படையெடுத்து வந்தாங்க. அவங்க படையெடுத்து வரும்போது இங்கிருந்த அறிவு செல்வத்தை, நிறைய நூலகங்களை தீ வச்சு கொளுத்துனாங்க. அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதையும் அவங்க பொருட்படுத்தவே இல்லை. அதையும் சிதைச்சாங்க, அதையும் தீ வச்சு கொளுத்துனாங்க. அவங்களுடைய கவனம் எல்லாம் போர்க்கள வியூகத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த கிரீஸ் நாட்டு அறிஞர்களுடைய வானியல் மற்றும் இயந்திரவியல் கணக்கீடுகளோட அருமை ரோமானியர்களுக்கு அடியோட புரியவே இல்லை. ஸோ அவங்க இதையெல்லாம் அழித்திருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுத்தாங்க. அதை எல்லாரும் ஏற்றுக்கவும் செஞ்சாங்க. இப்படி ரோமானியர்கள் இதையெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு இதற்கு இணையான ஒரு தொழில்நுட்பத்தை ஐரோப்பாவில் உருவாக்குறதுக்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆச்சு. கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டுகள் வாக்கில் தான் இதை ஒத்த ஒரு தொழில்நுட்ப கருவியை அங்கே கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு இந்த ஆண்டிகத்தேரா கருவியை கிரீஸ் நாட்டுடைய தலைநகரம் ஏதென்ஸில் இருக்கக்கூடிய நேஷனல் ஆர்கியாலஜிக்கல் மியூசியத்தில் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட இந்த மெக்கானிசத்தை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு கிடைச்சதே பாதி தான். அதுவும் பாசிக்குள்ள பல நூற்றாண்டுகளாக ஊறி போய், அந்த உப்பு தண்ணியில் ஊறி போய் அப்படி தான் நம்ம கண்டெடுத்தோம். அதை வச்சு தான் டீகோட் பண்ணி இந்த அளவுக்கு அந்த டிவைஸுடைய பயன்பாடுகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல தான் நமக்கு முக்கியமான டவுட் வருது. என்னன்னா, இந்த ஆண்டிகத்தேரா அப்படின்ற இந்த கருவி 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழசு. இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி எத்தனை விஷயங்களை ஃபெயிலியராக உருவாக்கி கடைசியாக தானே இதை அரைவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனையோ நூற்றாண்டுகள் பழசு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மனித அறிவு எவ்வளவு பழமையானது? மனித அறிவு பழமையானது அப்படின்னு நீ எந்த அறிவை வச்சு கண்டுபிடிச்ச அப்படின்னு நம்ம தலைவர் இளையராஜா மாதிரி கேட்கலாம். இருந்தாலும் கூட நமக்கு விடை தெரியல. மனித அறிவு எவ்வளவு பழமையானது அப்படின்றத எதை வச்சு கணக்கு பண்ணுறது? எதுலேருந்து ஆரம்பிக்கிறது? ஹோமோசேப்பியன்ஸ் காலத்தில் இருந்தா, இல்லை அதுக்கு முன்னாடி குரங்கு காலத்தில் இருந்தா? மனுஷனுக்கு 6 அறிவு அப்படின்னா 1லேருந்து தானே 6. அப்போ அதுக்கு முன்னாடி 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவுலாம் இருக்கு இல்லையா? அப்போ மனித அறிவை எதிலிருந்து தொடங்கி நாம் வரையறுப்பது? உண்மையிலே நமக்கு புரியலை. இப்போ இருக்கக்கூடிய மனித அறிவை வச்சு மனித அறிவின் பழமையை மதிப்பிடுவது எப்படி அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி ஐடியா இருந்தால், மனித அறிவின் பழமையை எப்படி வரையறுப்பது, எங்கிருந்து தொடங்குவது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த ஆண்டிகத்தேரா மெக்கானிசம் அப்படின்ற இந்த இயந்திரம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு இயந்திரம். அதை கடலுக்குள்ளேருந்து கண்டுபிடிச்சாங்க. அதை அன்றைய காலகட்டத்தில் இன்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த கண்டென்ட் ஓரளவுக்கு ஒரு புதிய விஷயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதே போன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.